ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபம் பண்ணினீங்க. அது மட்டுமல்ல, எங்களை தாங்கிறவர்களாக இந்த நாட்களிலே நீங்க அதிகமாய் க்ளோஸா நீங்க இருந்தீங்க. All of you have prayed for us and you were very close to us. અને તમે બધાએ પ્રાર્થના કરી અને તમે બધા એમ કે અમારી નજીક છો. அதனால தான் சொன்னேன், எங்களுடைய சபை ஆமேன் மற்ற சபைகளுக்கு ஆமேன் ஆறுதல் படுத்துகிற சபையாக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். That's why I said that our church will bring comfort to other churches. અને એટલા માટે હું કહું છું કે આપણું ચર્ચ છે એ બીજા ચર્ચને એમ કે હિંમત આપે છે. ஏனென்றால் எங்களுடைய தேவன் எங்களை அதிகமாய் தேற்றி இருக்கிறார். Because God has blessed us. કેમ કે પ્રભુએ આપણને આશીર્વાદિત કર્યા. ஹல்லேலூயா. கவுன்சில் ஆமென் பண்ணியிருக்கிறார், ஆறுதல் படுத்தி இருக்கிறார். Because God has comforted us. કેમ કે પ્રભુએ તે આપણને હિંમત આપેલી છે. ஆனபடினாலே மற்றவங்களை நாங்க கம்ஃபர்ட் பண்ற சபையாக மாறி இருக்கிறார். And that's why we can comfort other churches. અને એટલા માટે એમ કે આપણે બીજા ચર્ચ છે એને હિંમત આપવાની છે. கர்த்தருடைய கிருபையிலே தேவன் மகிமையா எங்களுடைய ஆமென் ஆண்டு விழாவை நடத்தி முடித்தார். God has finished our anniversary gloriously. અને એમ કે પ્રભુએ જે એનિવર્સરી હતી એને એમ કે મહિમાના રૂપમાં એમ કે પૂરી કરી. எப்படி முடித்து கொடுத்தாருன்னா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவராய் நடத்தினார். He did more than we asked for and what we expected. અને એમ કે એને એટલું બધું કર્યું જે અમે એમ કે માંગ્યું હતું એનાથી બી વધારે અને જે આશા પણ નથી એનાથી વધારે. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are joyful? કેટલા જણા તમે આનંદિત છો? நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் அநேக நாட்களுக்கு பிற்பாடு உங்களை பார்க்கிறேன். I'm joyful because seeing all of you after a long time. અને એમ કે હું આનંદિત છે એટલા માટે કેમ કે બહુ લાંબો સમય પછી તમને જોયા. எங்களுடைய சபை தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு சபை. Our church is filled with God's love. અને આપણું જે આ ચર્ચ છે એ પ્રભુના પ્રેમથી ભરપૂર છે. ஹல்லேலூயா. அதனால தான் எல்லாருமே எப்படி இருக்கிறோம், சிரிச்சுக்கொண்டு யங்கா இருக்கிறோம். And that's why all of us are smiling and are young. லண்டன் சபையில ஹல்லேலூயா. In London. யாருக்குமே வயசு போன மாதிரி எனக்கு தெரியல. It doesn't look like anyone got older here. અને એમ કે અહીંયા બધા એમ કે જવાન છે એટલા માટે એમ કે હંમેશા ખુશ છે. અહીંયા કોઈ એમ કે વૃદ્ધ નથી દેખાતા. யங்காகவே எல்லாரும் இருக்கிறீங்க. Everyone is still young. બધા જ જવાન છો. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுவோம். யாக்கோபின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். James chapter 4. યાકૂબનો પત્ર ચેપ્ટર 4. ஆமென். 8ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போறோம். I can read from verse 8. વર્સિસ 8 થી વાંચીએ. அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக தொடங்குகிறது. 8ஆம் வசனம், தேவனிடத்திலே சேருங்கள். It says, draw near to God. અને કહે છે કે પ્રભુની નજીક આવો. Can you read 8? યાકૂબનો પત્ર ચેપ્ટર 4 વર્સિસ 8. તમે ઈશ્વરની પાસે જાઓ એટલે તે તમારી પાસે આવશે. ઓ પાપીઓ, તમે તમારા હાથ શુદ્ધ કરો, અને ઓ બેમનવાળાઓ, તમે તમારા મન પવિત્ર કરો. આમેન. ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே சேருங்கள். அப்பொழுது ஆமென் அவர் ஆமென் என்ன செய்வாராம்? எங்களிடத்திலே சேருவாராம். Draw near to God and he will draw near to you. અને પ્રભુની નજીક જાઓ અને પ્રભુ તમારી નજીક આવશે. அநேக நேரங்கள்ல நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? தேவன் எங்களை கைவிட்டுட்டார் என்று. Many times we say God has forsaken us. બહુ સમય આપણે કહીએ છીએ કે પ્રભુએ આપણે એમ કે નકારી દીધા છે. தேவன் சத்தியம் உள்ளவர். God is truthful. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். He promised that I will not leave you nor forsake you. અને પ્રભુ સે સત્ય સહી કહે છે કે હું તમને ક્યારે બી છોડીશ નહીં કે ક્યારે બી ત્યાગ નહીં કરીશ. ஆனா நாங்க தான் என்ன செய்கிறோம்? அவரிடத்திலே வர்றதற்கு ஹல்லேலூயா அவரோடு ஆமென் வாழுறதற்கு என்ன செய்கிறோம்? இன்னும் தூரமாய் நின்று கொண்டிருக்கிறோம். But what we do is we are drawing further away from him. અને આપણે શું કરીએ છીએ? આપણે એમ કે એનાથી દૂર ચાલ્યા જાય છે. ஹல்லேலூயா. நாங்கள் ஏதோ அடக்கம் பண்ணப்பட்டு இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கல. We are not worshiping a Jesus that has been buried. અને એમ કે આપણે એમ કે ઈસુની આરાધના એવી રીતના નથી કરતા કે જેને જેવી રીતના એને એમ કે નાખવામાં நாங்க આવ્યા. ஆராதிக்கிற தேவன் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறவர். The God we worship has
has conquered the grave. અને એમ કે આપણે ઈ પ્રભુની આરાધના કરીએ જેને એમ કે દુનિયા પર વિજેતા મેળવી. ஆனப்படிதான் வசனம் சொல்றது அவரிடத்திலே சேருங்கள். And that is why it says, draw near to him. அவர் உங்களிடத்திலே சேருவார். And he will draw near to you. અને એટલા માટે કહે છે કે એની નજીક જાઓ અને ઈ તમારી નજીક આવશે. அவரை தேடுகிறவர்களை ஆமென். Those who look for him, અને જે કોઈ તેને ગોતે છે તે அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். he will bless them. ઈ એને આશીર્વાદ કરશે. ஆமென். ஹalleluya. Amen. இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னாங்கள் மத்தியிலே அவர் வருவார் என்று சொல்லி ஹalleluya விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் மத்தியிலே அவர் இருக்கிறார். We have gathered here today in faith that he will be amongst us. અને એમ કે આજે આપણે અહીંયા એટલા માટે ભેગા છે કે એમ કે આપણે એવું માનીએ છીએ કે ઈ આપણી வச்சே છે. ஒரு குழந்தை ஆமென் என்ன செஞ்சுதான் ஒரு ஊழியக்காரன் இடத்திலே போய் கேட்டுதான் பரிசுத்த ஆமென் இல்ல ஊழியக்காரன் குழந்தை இடத்திலே கேட்டா பரிசுத்த ஆவியானவர் யார் என்று உனக்கு தெரியுமா? A priest has asked a little boy, do you know who the Holy Spirit is? અને એમ કે એક પ્રીસ્ટ ઈ એમ કે પૂછે છે કે નાના છોકરાને કે તને ખબર છે કે પવિત્ર આત્મા કોણ છે? அந்த குழந்தை சொல்லிச்சாம் ஆமென் ஸ்கின் இல்லாத ஜீசஸ் தான் பரிசுத்த ஆவியானவர். And that boy said, Jesus without the skin, that's the Holy Spirit. અને ઈ છોકરાએ કીધું કે ઈસુ છે ઈ શરીર વગર છે ઈ એમ કે પવિત્ર આત્મા છે. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் யாரு? ஒரு வல்லமை அல்ல அவர். The Holy Spirit is not a strength. અને એમ કે પવિત્ર આત્મા છે ઈ કઈ એવી રીતના નથી. அவர்தான் ஹalleluya இயேசு. அவருடைய ஆவி ஹalleluya எங்கள் மத்தியில் நான் போய் ஹalleluya நான் உங்களுக்கு என்னவா நான் போறது நல்லது. ஆமென். He is Jesus. It's his spirit. He says it's good that I'm leaving. અને એમ કે ઈસુ છે અને ઈ કહે છે કે હું એમ કે એટલા માટે સારું છે કે એમ કે જીવિત છે. அவர் எங்களோடு வாழும்படியாக வந்திருக்கிறார். He came to live with us. અને ઈ એટલા માટે આવ્યા કે આપણી સાથે રહી શકે. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். To live in us. ઈ આપણી અંદર રહે એટલા માટે. ஆனபடியே தான் வசனம் சொல்கிறது தேவனிடத்திலே நாங்க என்ன செய்ய வேணும்? சேர வேணும். எங்களை ஒப்புக் கொடுக்க வேணும். தேட வேணும். And that is why the word is saying we have to do what? Draw near to God. Draw closer. અને એટલા માટે વચન કહે છે કે આપણે પ્રભુની નજીક આવવાનું છે અને બાજુમાં આવવાનું છે. அடுத்ததா வசனம் சொல்றது ஆமென் பாவிகளே உங்கள் கைகளை என்ன செய்யுங்க? சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஹalleluya. And it says sinners cleanse your hands and double-minded people purify your hearts. અને કહે છે કે ઓ પાપીઓ અને એમ કે તમારા મનને એમ કે શુદ્ધ કરો ને બે મનવાળા છે ઈ એમ કે તમે બદલાવ. தேவனிடத்திலே சேருவதற்கான தடைகளை நீக்கும்படியாக அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. It says to remove the obstacles to draw nearer to God. અને કહે છે કે જે વસ્તુ એમ કે તમને પ્રભુની નજીક જવામાં રૂકાવટ કરે છે એનાથી દૂર કરો. ஹalleluya. ஏனென்று சொன்னால் ஆமென் பரிசுத்தம் இல்லாம என்ன செய்ய முடியாது? தேவனோடு நாங்க தரிசிக்க முடியாது. தேவனோடு உறவாட முடியாது. Because we can't have relationship with God without holiness. કેમ કે આપણે એમ કે પવિત્રતા વગર એમ કે પ્રભુ સાથે એમ કે સંબંધ નથી રહી શકતો. தேவன் என்னோடு வாழ வேண்டுமானால் நான் தீர்மானிக்க வேண்டும் என்னவாம் என் தேவனோடு நான் வாழுவதற்கு. If God has to live with me, I have to decide first that God has to live with me. અને એમ કે અગર એમ કે પ્રભુ મારી સાથે આવે તો પહેલા એમ કે મારે એ વિચારવું પડે કે પ્રભુ મારી સાથે આવે એવી રીતના મારે એમ કે નિર્ણય લેવો પડે. ஹalleluya. தேவனோடு வாழுவது என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுவது. To live with God means to obey him. અને એમ કે પ્રભુની સાથે રહેવું મતલબ ઈ છે કે પ્રભુનો એમ કે obey કરવો. உங்களுக்கு தெரியும் ஏசாயா 59ல முதலாம் வசனம் இரண்டாம் வசனத்தை நாங்க வாசிக்கிறோம். In Isaiah 59 verse 1 and 2. યસાયા 59 verses 1 અને 2. தேவன் இன்னைக்கு எங்களோடு பேசுறார் என்று சொன்னா ஹalleluya தேவன் எங்களோடு வாழ விரும்புகிறார். God is speaking to us because he wants to நீங்க live with அவரிடத்திலே us. சேர வேண்டும் என்று He விரும்புகிறார். wants you to draw closer. நானும் நீங்களும் ஹalleluya அவரிடத்திலே கிட்டி வர வேண்டும் என்று விரும்புகிறார். He wants that you and me come closer to him. અને ઈ ચાહે છે કે તમે અને હું એમ કે એની નજીક જઈએ. வாசிங்க 59ல ஏசாயா. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Can you read Gujarat, please? યસાયા 59 વર્સિસ 1 અને 2. જુઓ, યહોવાનો હાથ એટલો ટૂંકો થઈ ગયો નથી કે તે બચાવી ન શકે, અને તેનો કાન એવો મત થયો નથી કે તે સાંભળી ન શકે. પણ તમારા અપરાધ તમારીને તમારા ઈશ્વરની વચ્ચેમાં ભિન્નતા કરતા આવ્યા છે, અને તમારા પાપોએ તેમનું મુખ તમારી તરફથી એવું ફેરવી નાખ્યું છે કે તે સાંભળે નહીં. આમેન. Hallelujah. தேவன் hallelujah எங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறாரா? God is able to save us. અને પ્રભુ છે એ આપણે એમ કે બચાવવા માટે એમ કે ના હાજર થઈ શકે છે. அவருடைய செவிகள் எங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படியாக திறந்திருக்கிறதா? His ears are open to hear our prayers. અને એમ કે એના કાન છે એ ખુલ્લા છે કે આપણી પ્રાર્થનાને તે સાંભળી શકે છે. Hallelujah. அவருடைய கரங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக காத்திருக்கிறதா? His hands are waiting to help us. અને એમ કે એનો હાથ છે એ એમ કે તૈયાર છે કે આપણી મદદ કરવા માટે. ஆனா ஆண்டவர் சொல்லுறார் என்னவாம், உங்களுடைய பாவங்கள் என்ன செய்கிறது, எனக்கும் உங்களுக்கு ஹalleluya என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடுவிலே சுவராக நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். But he says, your sins have separated me. પણ એ કહે છે કે તમારા પાપ છે એને એમ કે તમને મારાથી અલગ કરી દીધા છે. தேவன் எங்களை நேசிக்கிறார். தேவ God loves us. પ્રભુ છે એ આપણને પ્રેમ કરે છે. ஹalleluya. எங்களையும் தேவனையும் என்னென்ன காரியம் பிரிக்கிறது என்றது ஹalleluya தேவாவியானவர் உங்களோடு பேசுகிறார். The Holy Spirit is telling you what's separating you from God. અને પવિત્ર આત્મા તમને કહે છે કે શું વસ્તુ છે જે પ્રભુથી તમને અલગ કરે છે. ஹalleluya அவரோடு உறவாட கூடாத படிக்கு ஹalleluya எங்கள் ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வராத படிக்கு ஹalleluya ஒருவேளை ஹalleluya என்னுடைய வாழ்க்கையிலே अनेक தடைகள் இருக்குமானால் இன்றைக்கு அவைகள் நீங்க வேண்டும். What's preventing from our prayers to be heard, what's preventing us to get closer to him, that has to be stopped. અને એમ કે એવી શું વસ્તુ છે કે જે પ્રાર્થના છે એ એમ કે સાંભળવાથી રૂકાવટ આવી ગઈ છે? શું એવી વસ્તુ છે જે એમ કે ના એવી મુસીબત ઊભી થઈ ગઈ છે કે નથી જોઈ શકતું કંઈ? எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும், அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்ன ஹalleluya தேவ வல்லமை எங்களுக்கு அவசியம். If we want to see signs and wonders in our lives, we need God's presence. અને એમ કે અગર આપણે જોતા હોય કે આપણા જીવનમાં એમ કે મહાન કાર્ય એવી રીતના થાય તો આપણે પ્રભુની હજુરીની જરૂર છે. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஹalleluya ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் ஆமென் ஹalleluya நாங்கள் தேவனிடத்திலே கிட்டிச் சேர வேண்டும். We தேவஜனமே, want to see a blessing for our lives of our children, we need to draw closer to God. અગર એમ કે આપણે ચાહતા હોય કે આપણામાં અને આપણા છોકરામાં આશીર્વાદ આવે તો આપણે પ્રભુની નજીક જવું પડશે. ஹalleluya ஆண்டவர் எனக்கு அந்த அற்புதம் செய்யுங்க, இந்த அற்புதம் செய்யுங்க என்று கேட்கறது பதிலா ஆமென் ஆண்டவரே நான் உம்மோடு வாழ வேண்டும். ஹalleluya அவர் கூட இருந்தா போதும் எல்லாமே நடக்கும். Instead of asking for God for this miracle or that miracle, ask God that you want to draw closer to him. અને એમ કે પ્રભુ મેરે એમ કે આ ચમત્કાર કે પેલું ચમત્કાર માંગવા કરતા એ માંગો કે પ્રભુ હું તમારી નજીક આવું. இயேசுவோடு நான் இருந்தா போதும். It's enough to be with Jesus. અને એટલું કાફી છે ઈસુની સાથે રહેવામાં. அவர் என்னோடு இருக்கும் பொழுது If he is with me, અગર ઈ મારી સાથે હશે તો எந்த சாப பிசாசுக்கும் என் மேல் அதிகாரம் கிடையாது. no curse or the enemy has no authority over me. અને એમ કે કોઈ પણ એમ કે શ્રાપ કે કોઈ પણ એમ કે દુશ્મનનો અધિકાર નથી મારી પર. curse என்னை எதுவுமே செய்ய முடியாது. The curse can't do anything to me. અને એમ કે શ્રાપ છે ઈ કઈ બી વસ્તુ એમ કે મને નહીં કરી શકે. சாபத்தை முறித்தவர் என்னோடு கூட Because இருக்கிறார். the one who broke every curse is with me. કેમ કે જેને એમ કે બધી શ્રાપને તોડી નાખ્યા તે મારી સાથે છે. நினைக்காதீங்க ஏதோ அப்பாக்கு சுகர் இருக்கு, அம்மாக்கு இது இருக்குது, அம்மே டயபெட்டிக் இருக்குது, பிரஷர் இருக்கு, அதனால எனக்கும் இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்காதீங்க. Don't say my mom has diabetes, my dad has pressure, that's why I'm going to have it as well. Don't say that. અને એમ કહેવાનું નહીં કે મારી મમ્મીને એમ કે ડાયાબિટીસ છે અને મારા પપ્પાને એમ કે આવી રીતના બીમારી છે, આવી રીતના નહીં કહેવાનું. எல்லா டயபெட்டிக்கின் பிசாசை ஆமென் ஆவியை துரத்துறவரோடு கூட நாங்க வாழும் பொழுது ஹalleluya When we live with the one who chases away all the diabetic spirits, અને એમ કે જે આપણી સાથે છે જેને એમ કે આ ડાયાબિટીસની જે આત્માઓ છે એની સામે પણ એમ કે સામનો કર્યો હતો. ஹalleluya என்னுடைய ஆமென் செத்த சரீரத்தை என் தேவன் உயிரோடு எழுப்ப வல்லவர். God is able to resurrect my dead body. પ્રભુ છે ઈ એમ કે મરેલી શરીર છે એને પણ ઉઠાડી શકે છે. ஹalleluya
நான் விசுவாசிக்கிறேன். I believe that. હું એવો વિશ્વાસ કરું છું. டயபெட்டிக்கால சொல்லலாம் நான் இங்கதான் இருக்கிறேன்னு. The diabetics can say, I am here. અને ડાયાબિટીસ પણ કહે કે હું અહીંયા છે. நான் சொல்ல நோ நான் உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டேன். I will say, no, I won't accept you, diabetic. પણ હું એમ કહીશ કે નહીં હું તને નથી અપનાવતો એમ કે ડાયાબિટીસ. நான் அக்செப்ட் பண்ணியிருக்கிறவர் பெரியவர். Because the one I have accepted is greater. કેમ કે જેને મેં અપનાવ્યા છે એ મહાન છે. நான் விசுவாசிச்சு ஆமென் ஏற்றுக்கொண்டு என்னை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இயேசு பெரியவராய் இருக்கிறார். The one I believed in and the one who is my savior, he is great. અને જેની પર હું વિશ્વાસ કરું જે મારો ઉદ્ધાર કર્યો છે મહાન છે. அற்புதம் செய்வதற்கு ஒரு செகண்ட் அவருக்கு போதும். He needs 1 second to do a miracle. ખાલી એને 1 સેકન્ડ જોઈએ ચમત્કાર કરવા માટે. ஹல்லேலூயா. Amen. ஆனபடினாலே ஆண்டவர் சொல்லுறார் ஆமென் என்னவாம் நீங்க என்ன செய்யுங்க என்னிடத்திலே சேருங்க நான் அப்பொழுது ஹல்லேலூயா உங்களிடத்திலே சேருவேன். And so he's saying, draw closer to me and I will draw closer to you. અને એ કહે છે કે મારી બાજુમાં આવો અને હું તમારી પાસે આવીશ. அவரோடு வாழறதுக்கு நேரத்தை கொடுப்போம். To live with him, let's give him the time. અને એની સાથે રહેવા માટે એને સમય આપો. சொல்லாதீங்க சபை என்று ஓடிட்டேன். Don't say, oh, I'm running after the church. અને એમ ન કહે કે ચર્ચ પછી એમ કે હું દોડું છું. ஹல்லேலூயா வசனம் டீச்சிங் அது இதுன்னு ஓடினேன் பைபிள் ஸ்டடி என்று ஓடினேன். I ran after Bible studies and verses. અને એમ કે બાઇબલ સ્ટડીમાં અને વચનમાં બધીમાં એમ કે દોડાદોડ થાય. நீங்க எங்க ஓடினாலும் ஹல்லேலூயா நீங்க அவருக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்துல கர்த்தர் உங்களுக்காக எதுவும் செய்ய முடியாது. Wherever you're running, but if you don't surrender yourselves, God can't do anything. અગર એમ કે તમે ગમે ને એમ કે દોડીને જતા હોય પણ અગર તમે ખુદને એમ કે પ્રભુને અર્પણ ન કરો તો પ્રભુ કંઈ નથી કરી ஒரு சில શકવાના. பேருடைய வாயினாலே நான் கேட்டிருக்கிறேன். I heard from few mouths. અને મેં અમુકના મોઢેથી આ સાંભળેલું છે. எனக்கு என்ன நடந்திருக்கு? What happened to me? શું થશે મારી સાથે? நீங்க போனீங்க எல்லாம் ஓகே ஆனா உங்களுடைய வாழ்க்கை ஆமென் யாரே ஆமென் யாரோடு இருந்தது? ஹல்லேலூயா. You did all well, but who was your life with? અને એમ કે બધું જ વસ્તુ કર્યું પણ કોણ તમારા જીવનમાં સાથે છે? இயேசுவோடு கூட ஹல்லேலூயா தேவனிடத்திலே சேருறவங்களாக இயேசுவோடு கூட வாழுறவங்களாக நீங்க இருப்பீங்க. ஆனா ஹல்லேலூயா இந்த தேவன் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். If you decide to live with Jesus, he will not put you to shame. અગર તમે ચાહતા હોય કે ઈસુ છે તમારી સાથે રહે તો ક્યારે બી એમ કે તમને લજ્જિત નહીં થવા દે. ஹல்லேலூயா. ஆனபடினால தான் வசனம் சொல்லுகிறது அவரோடு கூட வாழுறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும். And that is why the word is saying, let's surrender ourselves to live with him. புத்தகத்துக்கு வருவோம். Let's go to James. 4ஆம் அதிகாரம் Chapter યાકોબનો 4. પત્ર ચેપ્ટર 4 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். 9ஆம் வசனம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் சொல்றார் நீங்கள் துயரப்பட்டு துக்கிச்சு அழுங்கள், உங்கள் ஆமென் நகைப்பு என்னவா மாறட்டும், துக்கமாய் மாறட்டும், உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாய் மாறட்டும். எதற்காக? தேவனை விட்டு பிரிந்திருக்கிறதன் காரணத்தின் நிமித்தம். And he says, lament and mourn and weep and let your laughter turn to mourning and your joy to gloom. Why? So that you are not separated from the Lord. અને એમ કે આ વચનમાં હરેક વસ્તુ લખવામાં આવે છે એવી રીતના કરવાનું એટલા માટે તાકે આપણે પ્રભુથી એમ કે અલગ ન થઈ શકીએ. நாங்க ஹாயா இருந்துட்டு ஹலோ பாஸ்டர் உதயகுமார், ஹலோ பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, 2 தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. We can say, oh pastor, hi, can you pray for us? Can you give us some prophecy? અને આપણે પણ એમ કે પાસ્ટરને એમ કે ફોન કરીને કહી શકીએ કે હાઈ કરીએ અને કહીએ કે અમારા માટે ભવિષ્યવાણી કરો અમારા માટે. நிறைய பேர் கேட்பீங்க பாஸ்டர் எப்பதான் வருவீங்க? Many of us will ask, when will pastor come? બહુ બધી લોકો પૂછે છે કે પાસ્ટર ક્યારે આવશે? என்ன அவருடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் வந்தா நல்லா இருக்கு. Oh, I just need a prophecy from him.
કેમ કે મને એના તરફથી ભવિષ્યવાણી જોઈએ છે એટલા માટે. ஹalleluya தேவ ஜனமே பாஸ்டர் வந்து தீர்க்கதரிசனம் சொல்றது நல்லது எங்களுக்காக. ஆனா அவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேணுமானால் நான் தேவனிடத்திலே சேர வேண்டும். People of God, when pastor gives you a prophecy, that's good, but if you want that to be fulfilled, you have to draw closer to God. અને એમ કે પ્રભુના લોકો અગર એમ કે પાસ્ટર છે ભવિષ્યવાણી કરે છે એ સારા માટે છે, પણ અગર તમે પ્રભુની નજીક જશો તો એ ભવિષ્યવાણી પૂર્ણ થશે. தேவனே ஹalleluya உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் என்ன எங்களை தாழ்த்தி அழுது புலம்பும்படியாக ஆமென் ஆண்டவரிடத்திலே விடுதலை தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் கேட்க வேண்டுமாம். ஹalleluya. It says you have to humble yourselves and ask God, what is separating me from you? And we have to cry and weep about this. અને એમ કે આપણે એમ કે નમ્ર બનવાનું છે અને પ્રભુને પૂછવાનું છે કે શું વસ્તુ છે જે અલગ કરે છે અને આપણે રડીને પ્રભુ મેરે એમ કે માંગવાનું છે. கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்யுங்க தாழ்மைப்படுங்களா. It says humble yourself before God. અને કહે છે કે પ્રભુની આગળ દીન બનો. எனக்கு தாழ்மைப்படவே தெரியாது. I don't even know how to humble myself. મને ખુદને ખબર નથી કે કેવી રીતના નમ્ર બનવું. சோஃபால இருந்த ஒரு பட்டன் அமர்த்தினா ஹாயா பின்னால போகுது. If I sit on the sofa and press a button, I can go back, અને lean એમ back. અને એમ કે હું સોફા ઉપર બેઠી અને એમ કે જે પાછળ છે એવી રીતના જઈ શકું. ஹalleluya அப்படியே ரிமோட் இருக்கு அமர்த்தினா டிவி வேலை செய்யுது. If I press the remote, the TV turns on. અગર એમ કે હું રિમોટને એમ કે દબાવું તો એમ કે ટીવી से ચાલુ થઈ જાય. ஹalleluya ஜெபிக்க எனக்கு நேரமே இல்ல. I don't have time to pray. પણ મારી મેરે સમય નથી પ્રાર્થના કરવાનો. தேவனிடத்துல சேர எனக்கு டைமே இல்ல. I don't have time to draw closer to God. મારી મેરે સમય નથી પ્રભુની નજીક જવા માટે. ஏன்னா கிடைக்கிற நேரம் எல்லாம் என்ன கிடைக்கிற நேரம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். What do we do with the time we have? અને શું કામ આપણે શું કરીએ જે સમય આપણી પાસે છે તેમાં. சோஃபாவை அப்படியே தட்டிட்டு டிவியை பார்த்து பார்க்கறதும் இல்ல அப்படியே தூங்குறது. We don't even watch the TV, we fall asleep. અને આપણે ટીવી પણ જોતા નથી, આપણે એમ કે સૂઈ જઈએ. எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கு. On one side you have the electricity bill going. மாசம் முடி ஆண்டவரே என்று சொல்லி கத்துறது. And on the other hand, at the end of the month, you will like, Father. અને એમ કે એક સાઈડ ઉપર એમ કે જે ઇલેક્ટ્રિસિટીનું એમ કે બિલ આવે ઈ પણ હોય અને છેલ્લો સમય મહિનાનો આવે ત્યારે કહે કે પિતા கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொண்டு வர வேண்டுமானால் நான் அவரிடத்திலே சேர வேண்டும், நான் அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும், நான் அவரை தேட வேண்டும். If you want an answer from God, then I have to pray to him, I have to seek him, I have to draw closer to him. અગર એમ કે મારે પ્રભુ મેરેથી જવાબ જોઈએ તો મારે એમ કે એની નજીક આવવાનું છે, મારે એને પુકારવાના છે અને એની બાજુમાં જવાનું છે. தேவ பிள்ளைகளே, எனக்கா உங்களுக்காகவும் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். Children of God, Jesus has poured his blood for you and me. અને એમ કે પ્રભુના છોકરા ઈસુએ એમ કે એનું રક્ત આપણા માટે, તમારા માટે અને મારા માટે વહાવી દીધું. பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவர் எங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். When we confess our sins, he will forgive us. જ્યારે આપણે આપણા પાપને કબૂલ કરીએ ત્યારે આપણને માફી આપે છે. ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன செய்கிறவனா இருக்கிறான்? வாழ்வடைவான். ஹல்லேலூயா. The one வாழ்ந்திருப்பான். who confesses his sins and repents, he will live. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஆமென் வாழுவானா. He would live, the one who confesses his sins and repents. અને જે કોઈ તેનો પાપ કબૂલ કરે છે અને પાપથી પાછા ફરે છે એમ કે તેની સાથે તે રહે છે. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? કેટલા જણા તમે વિશ્વાસ કરો છો? ஆண்டவர் மாதிரி சான்ஸ் கொடுக்கிறவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. There is no one who gives you a chance like God does. જેવી રીતના પ્રભુ તમને મોકો આપે છે એવી રીતના કોઈ તમને મોકો નહીં આપે. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா. Today, આજે ஆண்டவர் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது, when you give your ears to God, જ્યારે તમે એમ કે તમારા કાન છે પ્રભુને આપશો ત્યારે இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தந்து அற்புதத்தை செய்ய வல்லவராய் he will இருக்கிறார். free you today and will give you a miracle. અને ઈ આજે તમને આઝાદ કરશે અને એમ કે તમને ચમત્કાર બતાવશે. இன்றைக்கு என்று சொல்லும் பொழுது புதிய ஒரு சான்ஸ் இன்னும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். And if you say today, that means he gives you today a new chance. અને એમ કે અગર તમે કહેશો કે આજે તો આજે એક નવો મોકો મળશે. ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையிலே
போராட்டத்துக்கு மேல போராட்டம். There was problems over problems in the life of a sister. અને એમ કે મુસીબતથી મુસીબત હતી એક સિસ્ટર હતા એના જીવનમાં. வாலிப நாட்களிலேயே உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் வீட்டுல. From a young age, she had a lot of problems at home. અને જ્યારે જવાન હતા ત્યારથી જ એને એમ કે ઘરની અંદર મુસીબત જ હતી. பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அதுக்கு பிற்பாடு திருமண வாழ்க்கைக்குள்ளே கடந்து போயிட்டாங்க. And after that, she went into marriage. અને એના પછી એમ કે એ લગ્નમાં ગયા. அவங்களுடைய திருமண வாழ்க்கை இன்னும் அதிகமான மோசமான ஒரு And சூழ்நிலைக்கு her போச்சு. marriage life was even worse. અને એનું લગ્ન જીવન હતું એનાથી બી ખરાબ થઈ ગયું. ஆண்டவரிடத்திலே கதறினாங்க. And she wept to the Lord. અને એ પ્રભુ પાસે એમ કે રડતી હતી. ஆண்டவரிடத்திலே இப்படியாக சொன்னாங்க, இயேசுவே ஆமென், நீ தெய்வம் என்று சொன்னால் எனக்கு வெளிப்படுத்து. She said, if you are God, Jesus, reveal yourself to me. અને એ કહેતી હતી કે અગર એમ કે ઈસુ તમે જેમ કે પ્રભુ હોય તો મને પ્રગટ થાવ મારી સામે. ஒன்றுமே நடக்கல கொஞ்ச காலமா. And nothing happened for some time. પણ અમુક સમય સુધી કંઈ થયું નહીં. பார்த்தாங்க ஒன்றுமே நடக்கையில, என்னுடைய வாழ்க்கை ஆமென் இப்படி இருக்கிறத விட நான் அழிந்து போய் ஆமென் மடிந்து போவது நல்லது என்று சொல்லி யோசிச்சாங்க. Nothing happens, and so she thought it would be better if my life goes away than being here. અને એમ કે થોડોક સમય સુધી કંઈ થયું નહીં તો એને વિચાર્યું કે એમ કે અહીંયા રહેવા કરતાં એમ કે મારું જીવન એવી રીતના ચાલ્યું છે તો સારું. அதிகமாய் ஆல்கஹாலை தொடர்ந்து குடிச்சு கொண்டிருந்தாங்க. And so she started to drink a lot of alcohol. અને પછી એને એમ કે બહુ બધી આલ્કોહોલ હોય એ પીવાનું સ્ટાર્ટ કર્યું. ஒரு நாள் அப்படியே மயங்கி விழுந்து ஆமென் அவங்களுடைய ரூம்ல கிடந்தாங்க. And one day she fell down and she was in her room. અને એક દિવસ એ પડી ગઈ અને એ એના રૂમની અંદર હતી. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவோ தட்டி பார்க்கறதுக்கோ உயிரோடு இருக்கிறாங்களான்னு செக் பண்றதுக்கு கூட பிள்ளைகளும் இல்ல கணவனும் இல்ல வீட்டுல. And there was no one at home to check on her when she fell unconscious. અને એમ કે જ્યારે એ એવી હાલતમાં હતી ત્યારે કોઈ એમ કે એને ચેક કરવા માટે ઘરની અંદર નહોતું. நேர ஆமென் நரகத்துக்கு போறாங்க. And straight she went to hell. અને એ અચાનક જ એમ કે નરકમાં ગઈ. அந்த இடத்துல அங்கே அநேகர் நரகத்துல வேதனைப்படுற சொந்த தாயார் அந்த இடத்துல நரகத்துக்குள்ளே அலறி கொண்டிருக்கிறத பார்க்கறாங்க. And she sees many being tormented in hell, and she sees her own mother. અને એમ કે એને એમ કે એ નરકની અંદર એમ કે બહુ બધી વસ્તુ જોયું અને એમ કે એની માતાને પણ ત્યાં જોઈને அவங்களும் என்ன செய்யறவங்களா இருந்தாங்க, குடிச்சு குடிச்சு தங்களை ஒரு மரணத்துக்குள்ளாக்கின ஒரு தாய். And the mom did the same thing. She drank and drank and she died. અને એમ કે એની માતાએ પણ સેમ કર્યું હતું કે એમ કે એ પિયા જ રાખતી હતી બધી દારૂને એવું બધી અને પછી એ પણ એવી રીતના ગઈ. அவங்க சொல்றாங்க அங்க இருக்கிறவங்களை பார்க்கும்போது எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்பொழுது தூக்கு போட்டு செத்தவங்க எல்லாருமே தற்கொலை பண்ணின ஒரு விசேஷித்த வித்தியாசமான ஒரு ஏரியாவாம் அது. And she looked around and she saw that everyone who was there was the ones who did suicide, and it was a different place. અને એમ કે પછી એને એનાથી બી ખરાબ જોયું જેને એમ કે સુસાઇડ કર્યું તો એ તો ખરાબમાં ખરાબ જગ્યા હતી. அங்க பாத்தீங்கன்னா பிசாசு அவங்களோட அவயங்களை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்குமா. And you can see that the devil would separate all of those. અને એમ કે પછી આપણે જોઈએ કે એમ કે જે દુષ્ટ વસ્તુ છે એને હરેક વસ્તુને અલગ કરેલી હતી. ஒரு ஆளை பார்த்தா அங்க ஒரு கை ஒரு கால் இல்லாம துடிக்கிறாங்களா. If you look at the one guy, he has no legs, no arms. અને એમ કે અગર એક માણસને જોયા તો એના પગ નતા, એના હાથ નતા. மனம் திரும்பாத படிக்கு ஆமென் தங்களை அழித்து கொண்டவங்களை ஆண்டவர் அங்கே காண்பிச்சார். And he showed him the ones who didn't repent and who destroyed themselves. અને એમ કે એને એ બધી વસ્તુ બતાવી જે એમ કે પોતાના પાપથી પાછા નતા ફેરા એને ખુદને જ એમ કે બધીનો નાશ કરી નાખ્યો તે લોકોને. அதுக்கு பிற்பாடானதான் நீ ஆமென் உனக்கு என்னை வெளிப்படுத்தும்படியாக நீ கேட்டாய். And God said, you wanted me to reveal myself to you. અને એમ કે કીધું કે એમ કે પ્રભુ તમે એમ કે મને બતાવો કે એમ કે ખુદને પ્રગટ કરીએ. நான் உனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுக்கிறேன். I will give you your life back. અને હું એમ કે તારું જીવન છે ને પાછું આપું. என்னுடைய நீ பார்த்ததையும் என்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் போய் சொல்லு, நான் எப்படி உனக்கு இறங்கினேன் என்று சொல்லி. Go and tell how merciful and how loving kind I was to you. અને એમ કે જા અને કે કેટલો હું દયાળુ અને પ્રેમી છે. பாத்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் ஜீவன் வந்தது. And she gained her life back. અને એમ કે એના જીવનમાં પાછી આવી.
அந்த நாளிலே சபைக்கு ஆமேன் ஆராதனைக்கு ஆமேன் போகும்படியாக ஆமேன் போக வேண்டிய ஒரு மகள் போகையில்லை. And on that day, a daughter that has to go to church didn't go. અને એ દિવસ એની દીકરીને એમ કે ચર્ચમાં જવાનું હતું પણ એ ચર્ચ ગઈ નહીં. நான் அவங்க சொன்னாங்க நான் அப்செட்டா இருக்கிறேன். She said, I was upset. અને એ કહેતી હતી કે એમ કે હું એમ કે દુઃખી છે. என்னுடைய தாயாரை நரகத்திலே நான் பார்த்துட்டேன். I saw my mom in hell. અને એમ કે મેં મારી માતાને એમ કે નર્કમાં જોઈ. நான் எப்படி ஆராதிப்பது தேவனை அப்படி என்று How can I worship the Lord? She said. કેવી રીતના હું એમ કે પ્રભુની આરાધના કરી શકું એને એવી રીતના કીધું. ஆண்டவர் மறுபடியும் அந்த மகளோடு பேசினார். Again, the Lord spoke to her. અને બીજી વાર પ્રભુએ એની સાથે વાત કરી. நான் என்னுடைய ஜீவனை கொடுத்து உனக்கு ஒரு சான்ஸை கொடுத்திருக்கிறேன். I gave my life to give you a chance. અને મેં મારા જીવનને એટલા માટે આપી દીધું કે એમ કે તમને મોકો મળે. நீ எப்பயோ ஆமென் அழிந்து போக வேண்டியவள், ஆனா நான் உனக்கு அதனை செய்திருக்கிறேன், மனமிரங்கி இருக்கிறேன் மகளே. You should have died long time ago, but I was merciful to you. અને એમ કે તું એમ કે બહુ લાંબો સમય પહેલા એમ કે મરી જાત પણ હું એમ કે દયાળુ છે. நான் உனக்கு மறுபடியும் ஆமென் என்ன செய்திருக்கிறேன், உனக்கு ஒரு சான்ஸை கொடுத்திருக்கிறேன், ஜீவனை கொடுத்திருக்கிறேன், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன். I gave you your life back. I gave you a chance. I saved you. અને મેં તને એમ કે જીવન આપ્યું, મેં તને એમ કે બચાવી અને મેં તને એમ કે એમાંથી બહાર કાઢી. ஆண்டவர் சொன்னார், நீ என்னை ஆராதிக்காவிட்டால் உன்னுடைய நிலைமை உன்னுடைய தாயாருடைய நிலைமையை விட மோசமாக இருக்கும். And God said, if you don't worship me, you will be worse than your mom. અને એમ કે પ્રભુએ કીધું કે અગર તું આરાધના કરાની તો એમ કે તારી માતા છે એનાથી બી ખરાબ તું બની જઈશ. கர்த்தர் கொடுக்கிற சான்ஸை நாங்க விடக்கூடாது. The chance that God gives, we shouldn't take that in vain. અને એમ કે જે મોકો પ્રભુ આપે એને આપણે એવી જ રીતના એમ કે નથી જવા દેવાનો. ஆண்டவர் சொன்னார், ஆமென், உனக்கு நான் காண்பித்தவைகள் அல்லேலூயா என்னவாம் சத்தியத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன், என்னை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். I showed you myself to you. I revealed the truth to you. અને એમ કે હું એમ કે મારી ખુદને એમ કે તારી સામે એમ કે પ્રગટ કરું છું અને હું તને સત્ય બતાવું இதுக்கு છું. மேலே நீ என்னை ஆராதிக்காதவளாய் இருப்பாய் ஆனால் If now you don't worship me, અને હવે તું એમ કે આરાધના નથી કરતી મારી, நீ பார்த்தவைகளை விட உன்னுடைய நிலைமை மோசமாயிருக்கும் என்று சொன்னார். you will be worse than the ones you saw. અને જેને એમ કે તે જોયું એનાથી બી ખરાબ હાલત તારી થશે. ஆனபடினால் தான் தேவ பிள்ளைகள் நாங்க பயத்தோடு கூட அல்லேலூயா ஆண்டவரே உங்களையும் என்னையும் என்ன பிரிக்கிறதாய் இருக்கிறது. And that is why, children of God, with fear, let's ask, what is separating me from God? અને એટલા માટે પ્રભુના છોકરા એમ કે ડરમાં એમ કે પૂછો કે શું એવી વસ્તુ છે જે પ્રભુથી અલગ તમને કરે છે. அவரை சேரக்கூடாதபடிக்கு அவரிடத்திலே ஆமென் சேரக்கூடாதபடிக்கு என்னென்னலாம் பலவீனங்கள் இருக்கிறதோ, What weaknesses are separating me from God? અને એવી શું નબળાઈ છે જે એમ કે મને પ્રભુથી અલગ કરે છે. அத்தனை பலவீனங்களையும் இன்றைக்கு தேவன் ஆமென் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். All those weaknesses God wants to take away from you today. હરેક એમ કે જે નબળાઈ છે એ આજે પ્રભુ ચાહે છે કે તેને દૂર કરી નાખે. தாவீது எப்படியாக சொல்லுகிறார் 51வது சங்கீதம் David says in Psalms 51, અને ગીત શાસ્ત્રમાં દાઉદ કહે છે ગીત શાસ્ત્ર 51 4 வசனம் verse 3 and 4. verses 3 અને 4. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமென் அல்லேலூயா. தாவீது தேவனிடத்திலே புலம்புகிறார். David is weeping before God. અને દાઉદ છે ઈ પ્રભુની આગળ એમ કે આ બધું જ જણાવે છે. 3 வசனம் வாசிங்க. Verse 3. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. 2 வசனம் வாசிங்க. Verse 2. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். ஆமென் அல்லேலூயா. தாவீது தேவனிடத்திலே சேருவதிலே ஆமென் கெட்டிக்காரனாயிருந்தார். David was very good at drawing closer to God. અને દાઉદ હતો ઈ બહુ સારો હતો કે ઈ પ્રભુની નજીક આવવામાં. தேவனிடத்திலே கெஞ்சி அல்லேலூயா தேவனுடைய இரக்கத்தை பெற்று விடுவார். He
would beg God for his mercy. અને એમ કે એ એમ કે પ્રભુની પાછે આવવા માટે એમ કે પ્રભુની એ દયા હતી એની પર. இப்போ என்னன்னா என்ன பிரச்சனைன்னா யாரையாவது சாட்சி சொல்ல விட்டா அவங்கள உண்மையா சாட்சி சொல்ல மாட்டாங்க. Nowadays, the problem is if you let someone say their testimony, they wouldn't say the whole testimony. எப்படி சாட்சி சொல்லுவாங்க? How would they say it? અને હવે એમ કે કોઈને તમને ગવાહી આપવા માટે સાક્ષી આપવા માટે બોલાવે તો એની પૂરી જે ગવાહી ન આપે પણ કેવી રીતના લોકોની ગવાહી આપે? மைக் எடுத்தோன்னு ரட்சிப்பின் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் என்னுடைய அப்பா அம்மா ஆமென் அவங்க டாக்டர்ஸ். When you ask them to tell them the testimony how you got saved, they say my parents, they're doctors. અને જ્યારે તમને એ લોકો એમ કે બોલાવે ગવાહી આપવા માટે ત્યારે એ લોકો માતા પિતાનું કે કેમ કે ડોક્ટર છે એવી રીતના. என்னுடைய அப்பா பெரிய ஆமென் என்னவா பிரின்சிபால். My dad is a big principal. અને મારા પિતા છે એમ કે પ્રિન્સિપલ છે. நான் பெரிய செமினாரில படிச்சவன். I studied in a big seminar. અને એમ કે મેં અભ્યાસ કર્યો સારી જગ્યા ઉપર. என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்கல. I didn't lack anything in my life. અને મને મારા જીવનમાં કોઈ વસ્તુની ઘટી நான் નથી. என்னவா சின்ன வயசுல இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன் தேவனுக்கு பயந்தவனாகவே வளர்ந்தவன். From a young age, I fear God. અને હું જવાન હતો ત્યારથી એમ કે હું પ્રભુનો ડર રાખું છું. எஸ்கியூஸ் மீ நீர் எப்ப ரட்சிக்கப்பட்டீர்? When did you get saved? ક્યારે તમારો ઉદ્ધાર થયો? அல்லேலூயா. உண்மையாக அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா ஆண்டவரிடத்தில் நான் பாவியான ஒரு மனுஷனாய் இருந்தேன். I was a sinner. હું એક પાપી હતો. தாவீது வெட்கப்பட இல்ல. David was not ashamed. அவர் சொல்றார் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும் ஆண்டவரே நீர் கழுவும் அப்பா நான் ஒரு அக்கிரமக்காரன். He's saying, wash away my iniquities. I am a transgressor. અને એમ કે ઈ કેસ કે મારા અન્યાય છે એને એમ કે ધોઈ નાખો કેમ કે હું એક પાપી માણસ છે. அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே ஆமென் உண்மையாய் ஆமென் சேரும் பொழுது அவர் எங்களிடத்திலே சேருவார். நிச்சயமா எங்களுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரித்து ஆமென் இன்றைக்கு அல்லேலூயா அவர் புதிய காரியங்களை எங்களுக்கு செய்வார். When we draw to the Lord honestly, he will draw to us. અને જ્યારે તમે પ્રભુની નજીક જશો ત્યારે એમ કે સચ્ચાઈથી તમારી નજીક આવશે. வெள்ளைக்காரங்க சாட்சி சொல்லிக்க எனக்கு பிடிக்குன்னா அவங்க ஒன்றையும் மறைக்காம சொல்லுவாங்க. When white people say their testimonies, I like it because they wouldn't hide anything. અને જ્યારે એમ કે વ્હાઈટ માણસને કહેવામાં આવે ગવાહી આપવામાં ત્યારે મને એ લોકોની ગવાહી ગમે કેમ કે એ લોકો કઈ બી વસ્તુ છુપાવતા નથી. அப்பதான் தேவனுடைய இரக்கங்களை நாங்க வெளிப்படுத்தலாம். That's when we can reveal God's mercy. અને એ જ વસ્તુ છે કે આપણે જે પ્રભુની દયા છે એને પ્રગટ કરીએ. அப்பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். And that's when God's name will be glorified. અને એમ કે એ સમય એમ કે પ્રભુનું નામ છે તેની મહિમા થાય. ஓகே ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 Kings 3:14. પેલો રાજા தாவீது தேவனிடத்திலே சேருகிறவராயிருந்தார். David drew closer to God. અને દાઉદ હતો એ એમ કે પ્રભુની નજીક હતો. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். பாருங்க ஆமென். ஆண்டவர் தாவீதை ஆமென் சலமோனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுறார். சாட்சியாய் வைத்திருக்கிறார். God has set David as an example for Solomon. અને એમ કે પ્રભુએ એમ કે દાઉદને એક ઉદાહરણ તરીકે એમ કે સુલેમાન માટે વાપરો. என்னவாம் தாவீது எப்படிப்பட்டவராய் இருந்தார்? How was David? દાઉદ કેવી રીતના હતો? ஆண்டவர் சொல்றார் தாவீது நடந்தது போல நீ நடப்பாயானால். If you walk like David did. અગર એમ કે તમે જેવી રીતના એમ કે દાઉદ ચાલ્યો એવી રીતના તું ચાલીસ તો நடக்கிறதுன்னு சொன்னா வாழுறது தாவீதை போல நீயும் வாழுவாயானால். Walking means living. If you live like David did. અને એમ કે ચાલવું એનો મતલબ એ છે જેવી રીતના એમ કે દાઉદ ચાલ્યો એવી રીતના ચાલવાનું. ஆண்டவர் சொல்றார் நீயும் என் கட்டளைகளையும் நீதியையும் கைக்கொண்டு ஆமென். If you keep my statutes and my commandments. અગર એમ કે તું મારી જે આજ્ઞા અને હરેક વસ્તુ પાડીશ તો தேவனோடு சேருறதுன்னு சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக மாறுவது. Walking with God means obeying him. અને એમ કે પ્રભુની સાથે ચાલવું એનો મતલબ એ છે કે એમ કે પ્રભુનો ઓબેય કરવો એ. என் வழிகளில் நடப்பாய் ஆகிலும் ஆமென்
If you walk with me, અગર તું મારી સાથે ચાલીશ તો நான் உன் நாட்களை நீடித்து வாழ செய்வேன் என்று I will lengthen your days. અને હું તારા એમ કે જે વર્ષો છે એને વધારીશ. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்க கைக்கொள்ளுறவங்களாக மாற வேணும். We have to be those who keep God's word, வாசிக்க போறவங்களாக அல்ல. not only reading His word. ખાલી એના વચને વાંચવાના નથી પણ એના વચને પકડી બી રાખવાના છે. கவனமாய் கவனிக்க வேணும். To watch carefully. ધ્યાનથી એમ કે સાંભળવાના. இன்றைக்கு சலமோன் சொன்னா அம்மா ஒரு இஞ்சியில மிஸ் ஆயிட்டா ட்ரம்ப். Today, Solomon said Trump escaped narrowly மில்லிமீட்டர் கணக்குல எஸ்கேப் ஆயிட்டா. by millimeters. Very narrow escape. பாருங்க ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மனுஷனை காத்துக்கணும். எதுக்கு சொல்லணும்னா பாருங்க கண்ணால சுடுறவன் எப்பயுமே அங்க இங்கேன்னு சும்மா எல்லாம் சுட மாட்டான். God is good. He saved him because the one who shoots with a gun, he wouldn't shoot like randomly. અને એમ કે પ્રભુ છે એ મહાન છે કે એમ કે બંદૂકથી એમ કે જે કોઈ એમ કે આમ હું કે ચાલે એ એમ કે કોઈ બચે નહીં પણ એમ કે પ્રભુએ એવી રીતના બચાવ્યા. கண்ணால ஷூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னு சொன்னா கவனமா பாப்பாங்க. If they shoot with a gun, they will watch carefully. અને જ્યારે એ લોકો એમ કે ગનને એમ કે એવી રીતના બંદૂકને ચલાવે ત્યારે એ લોકો ધ્યાનથી ચલાવે. அந்த சுட்டவன் எவ்வளவு கவனிச்சு ஆமென் அந்த மனுஷனை சுட்டிருப்பான்னு யோசிச்ச பாருங்க. Think about how carefully the shooter would have shot. અને વિચાર કરો કે કેવી રીતના જે એ નિશાન મારે એ કેટલું ધ્યાનથી મારે. எங்களை சுட விட்டுருந்தா பாடி கார்டையும் சுட்டு ஆமென் அங்க இந்தியாவில் இருக்கிறவனையும் சுட்டு ஹல்லேலூயா. பாருங்க அவன் கவனமாய் ஆமென் அங்க கண்ணை வச்சு சுட்டதுனால ஆமென் காது ஆமென் ஒரு மில்லிமீட்டர்ல தப்பி இருக்கிறாருன்னு பாருங்க. And he was aiming very closely and he just missed by a few millimeters. અને એમ કે ઈ એમ કે નજીક જ હતો પણ ખાલી એને અમુક વસ્તુને એમ કે નાથી મિસ કરી દીધું. அதுக்கா உங்களுக்கு ஷூட் பண்றதுக்கு இங்க கிளாஸ் கொடுக்கல. I'm not giving you a class of shooting. હું તમને એમ કે કેવી રીતના એમ કે નિશાન લગાવવું એનું એમ કે ક્લાસ નથી આપતી. ஒரு ஊழியக்காரன் சொன்னான் சிஸ்டர் பக்கத்துல நிக்கிறவங்களோட தான் நீங்க கவனமா இருக்கணும். A minister said, you have to be careful with those who are close to you. અને એમ કે એટલા માટે કહેવામાં આવે છે કે જે કંઈ એમ કે કરો એને એમાં ધ્યાન રાખો. அப்பதான் யோசிச்சனோ இந்திரா காந்திக்கு ஆமென் பக்கத்துல இருந்தவங்க ஆமென் பாடி கார்டா அவங்கள ஷூட் பண்ணினாங்க. That's what I thought about Indira Gandhi. The bodyguards, they shot her. અને એમ કે એટલા માટે એમ કે બહુ ધ્યાન રાખવું પડે જેવી રીતના એમ કે ઇન્દિરા ગાંધી હતું એનું. பக்கத்துல ஆமென் இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவன் தான் காட்டி கொடுத்தான் இயேசுப்பாவையும். Even Jesus was betrayed by someone who was close to him. અને એમ કે ઈસુ પણ એકવાર એમ કે કોઈના શું કહેવાય કે એની હારે એમ ચીટિંગ કરે ને એવી રીતના કર્યું હતું. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Thank God. சேர் போடும்போது அங்க தள்ளி போட்டிருக்கிறாங்க. When they put the chair, they put it aside. જ્યારે એમ કે ખુરશીને મૂકવામાં આવે ત્યારે લોકો સાઈડમાં મૂકી દે. கர்த்தர் நல்லவர். இவங்க தான் பக்கத்துல நிக்கிறாங்க. God is good. Only they are here close now. અને પ્રભુ સારા છે કે એમ કે અહીંયા બાજુમાં છે. ஆமென். எதுக்கு சொல்லணும்னு சொன்னா வார்த்தை சொல்லுறது ஆமென் இப்படியாக ஆமென் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் ஆமென் என் கட்டளையின்படி நீதியின்படி கைக்கொண்டு என் வழிகளில் நடந்து ஆமென் நடப்பாயாக ஆமென் உன் நாட்களை ஆமென் நான் என்ன செய்வேன். ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாங்க என்ன செய்யணுமா கவனிக்க வேணுமா. We have to carefully watch God's word. અને આપણે એમ કે ધ્યાનથી પ્રભુના વચન છે એને સાંભળવાના છે. அதுக்காகத்தான் இந்த கன்னுடைய கதையே இங்க நான் கொண்டு வந்தது. That is why I brought the gun story. અને એટલા માટે મેં હું બંદૂકની જે સ્ટોરી હતી લઈને அப்ப આવી. பாருங்க கவனிக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை அது. Careful is what a big word. અને એમ કે ધ્યાનથી સાંભળવાનું આ એક મોટો શબ્દ છે. இது உபாகமம் 28 என்ன சொல்லுது? உபாகமம் 28ல முதலாம் வசனம் போடுங்க. In Deuteronomy 28, what does it say? પુણ્યમ 28 માં શું કહે છે? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்போது ஆமென். If you observe carefully
અને એમ કે એ લોકો એની વાણી એમ કે ખતથી સાંભળશો તો வேதத்தை நாங்க வாசிக்கிறது இல்ல, அதை கவனமாய் நோட் பண்ண வேணும். We don't read the word, we have to carefully read it. આપણે વચનને વાંચતા નથી પણ આપણે ધ્યાનથી அதை વચનને વાંચવાના. கவனிக்கும் போதுதான் அதன்படி எங்களால செய்ய முடியும். Only if we are careful about it, we can do according. અને એમ કે અગર ધ્યાનથી આપણે કરશું તો એના દ્વારા આપણે કરી શકશું. ஹல்லேலூயா. எத்தனை தடவை பிரியாணி ரெசிபி பார்த்தாலும் நிக்காது. ஆமென். அதை திருப்பி திருப்பி போட்டு ஆமென். No matter how often you look at பக்கத்துல யூடியூப்ல வச்சுக்கொண்டு தான் அதை செய்யற. no matter how often you look at the biryani recipe, you won't memorize it. The more you do it, અને ગમે એટલી વાર તમે એમ કે જે બિરયાની બનાવવાનો જે તરીકો હોય એને જોવ તો યાદ રહે નહીં, પણ જ્યારે તમે એને બનાવો நல்லா ત્યારે இருக்கணும்ல. because it has to be good. કેમ કે એ એમ કે સારું છે એટલે. எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. If your life has to be good, be careful about God's word. અગર એમ કે આપણું જીવન છે એ એમ કે સારું હોય તો આપણે એમ કે પ્રભુના વચન છે એને ધ્યાનથી કરવાના છે. ஆண்டவர் சொல்லல நாளைக்கெண்டு. God didn't say tomorrow. પ્રભુએ નથી કીધું કે કાલે. இன்றைக்கு சான்ஸ் தாராராம். God is saying today I'm giving you the chance. અને પ્રભુ કહે છે કે આજે હું તમને મોકો આપું છું. ஆமென். வசனம் சொல்கிறது ஆமென். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய செய்ய. ஆமென். It says if you do the according to his commandments. અને કહેશ કે એની એમ કે આજ્ઞાને અનુસાર તમે કરશો તો. ஆமென். அவ்வளவுதான். நீ கவனமாய் இருக்கும்படிக்கு ஆமென் என்னவா அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டுமா. That's what it says. If you are careful and you hear his word અને કહેશ કે faithfully. અને કહેશ કે તમે એમ કે ધ્યાનથી એને સાંભળશો અને વિશ્વાસથી સાંભળશો તો. அடுத்தது என்னவா உன் சகல ஜாதியிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். And your God will set you on high above all nations of the earth. અને એમ કે આપણા પ્રભુ છે એ એમ કે હરેક દેશ જાતિની અંદર એમ કે શ્રેષ્ઠ માનશે. ஹல்லேலூயா. எங்களுக்கு மேன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணுமானா ஆமென் ஒன்று செய்வோம். ஹல்லேலூயா. கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்வோம், கவனிச்சு செய்யும்படி ஆமென் கேர்ஃபுல்லா நாங்க செயல்பட வேணும். So let's carefully obey his commandments. અને એમ કે ધ્યાનથી એની જે આજ્ઞા છે એને પાળવાની. இப்ப சொல்லுங்க, கர்த்தரிடத்திலே நான் சேரும் பொழுது அவர் என்னிடத்திலே சேருவார். Now you can say, when I draw closer to God, he will draw closer to me. અને હવે તમે કહી શકો કે જ્યારે હું પ્રભુની નજીક જાય ત્યારે પ્રભુ મારી નજીક આવશે. ஆமென். நீங்க எல்லாம் களைச்சு தான் போயிட்டீங்க. You're ஆனாலும் all tired, I know. તમે બધા થાકી ગયા છો મને ખબર છે. ஒரே ஒரு பசேஜ் ஆமென் மார்க் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் One more passage in Mark 12. માર્ક ચેપ્ટર ஒரு 12 சம்பவத்தை நாங்க வாசிப்போம். 28. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆமென். இந்த கற்பனை முதலாவது கற்பனை என்னென்று கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. What's the first commandment? Everyone would know. પહેલી આજ્ઞા શું છે એ બધાને ખબર છે. ஆனா எத்தனை பேர் அதை செய்யறோம்? But how many of you are keeping it? પણ કેટલા જણા તમે આને પકડી રાખો છો? எத்தனை பேர் இந்த வார்த்தையை கவனிக்கிற முதலாவது? How many people are careful about this word? કેટલા જણા એમ કે આ વચન માટે એમ કે એમ ધ્યાન રાખે છે? முழு இதயத்தோடு அவரை நேசிக்கிறோமா? Are we loving him wholeheartedly? શું આપણે આપણા પૂરા હૃદયથી તેને પ્રેમ કરીએ છીએ? ஆமென். வசனம் சொல்ற முழு இதயத்தோடு அவரை நேசிப்போமானால் மிச்சம் எல்லாம் இரண்டாவது இடத்துக்கு வரணும். The word is saying if we love him with all our hearts, that means everything else has to be second place. અને એમ કે વચન કહે છે કે આપણે એના પૂરા હૃદયથી આપણે એને પ્રેમ કરીએ તો એનો મતલબ એ છે કે બીજી બધી વસ્તુ એમ કે બીજી જગ્યા ઉપર છે. இந்த கட்டளையை கவனமா கவனிப்போம். And so let's carefully keep this commandment. તો એમ કે ધ્યાનથી જે આ આજ્ઞા છે એને આપણે પકડી રાખવાની. இன்னும் ஒரு கற்பனை இருக்கிறது, அதையும் கவனமா கவனிப்போம். There is another commandment which we should keep carefully. અને એમ કે ના બીજી પણ આજ્ઞા છે જેને આપણે ધ્યાનથી એમ કે પકડી அடுத்தது રાખવાની છે. வாசிங்க. Next verse.
இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஆமென். அல்லேலூயா. இதை கவனிக்கிறோமா? Are we keeping this? આપણે શું આને પકડી રાખીએ છે આવી રીતના? ரெண்டு கட்டளை, ஆமென், ரெண்டு கற்பனை இயேசு கொடுத்திருக்கிறார். 2 commandments Jesus gave. ઈસુએ એમ કે 2 આજ્ઞા આપી. நாங்க மன்னிக்கவே மாட்டோம். We will never forgive. ક્યારેય આપણે માફ નથી કરી શકતા. நாங்க யாரையும் மறக்கவே மாட்டோம் செய்ததை. We forget no one. ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்திருப்பார், மறந்திருப்பாங்க. We forget what God did for us. આપણે એ ભૂલી જઈશ કે પ્રભુએ શું આપણા જીવનમાં કામ કર્યું. தெரியாம ஒரு வார்த்தையை யாராவது விட்டிருந்தா அதை மறக்கவே மாட்டாங்க. But they would never forget if someone accidentally says something. પણ એ લોકો એ ક્યારેય ભૂલતા નથી જ્યારે ગલતીથી કોઈ એક શબ્દ કહી દીધો હોય તે. பழி வாங்கின பிறகுதான், ஆமென். Only if we revenge them. અને તમે એને જ્યાં સુધી બદલો ન લેવ ત્યાં સુધી. சமாதானம். Only then we have peace. પછી જ આપણે શાંતિ મળે છે. அவமானப்படுத்தின பிறகுதான் சமாதானம் வரும். Only after revenge we have peace. અને એમ કે આપણે બદલો લઈએ પછી જ આપણે શાંતિ મળે છે. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கவனிக்கும் பொழுது மேன்மையை நாங்கள் அடையலாமா? If we keep God's word carefully, we will be set high above. અને અગર આપણે પ્રભુને એમ કે જે આજ્ઞા છે એને એવી રીતના પકડી રાખે તો આપણે એમ કે ઊંચા ઉઠાવવામાં આવશે. பிரச்சனை என்றா இன்னைக்கு நாங்க தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறவங்களா அல்ல, நியாயம் தீர்க்கிறவங்களா மாறிட்டோம். The problem is we don't keep God's word, we accuse. અને We judge. મુસીબત એ છે કે આપણે પ્રભુની આજ્ઞાને પકડતા નથી પણ આપણે એમ કે એકબીજાનો ઓલા ન્યાય કર્યા રાખે છે. ஆமென். இயேசு சொல்லுகிறார், ஆமென், இதுக்கு ஒப்பான கற்பனை, ஆமென், உன்னிடத்துல என்ன இரண்டாவது கற்பனையா இருக்கிறது என்ன? நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமென். நான் நல்லா இருப்பேன், ஆனா மற்றவனையும் ஆசீர்வதியுங்க. I'm good, but bless the other one as well. અને એમ કે હું સારો છે તો આશીર્વાદ બીજાને બી કરવાના. என்னுடைய குடும்பம் மட்டும் ஓஹோண்டு போக வேணும். My family has to go high. મારું પરિવાર છે એ ઊંચું ઉઠવું જોઈએ. மற்றவங்க எல்லாம் கீழே இருக்கணும்னு நினைக்காதீங்க. Everyone else has to stay down. Don't think like that. અને બીજા બધે એમ કે નીચા રહે એવી રીતના વિચાર નહીં કરવાનો. ஹல்லேலூயா. எங்களால சக்சஸா ஒரு காரியத்துல நாங்க வாரம்னா மற்றவர்களுக்கு சொல்லி கொடுங்க. If you become successful in one area, teach the others. અગર તમે એક એરિયા ઉપર એમ કે સફળતા મેળવી તો તમે બીજાને પણ એવી રીતના શીખવો. என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஒருபோது நான் அவங்களுக்கு என்னதுடா அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு அதிகமா கேட்கவே மாட்டேன். When I teach my children, I wouldn't say give பிரேயர் this. பண்ணும்போது பிள்ளைகளுக்காக பிரேயர் பண்ணும்போது When I pray for my children, I wouldn't say give them this, give them that. અને એમ કે હું જ્યારે મારા છોકરાને એવી રીતના કરું ત્યારે હું એમ કે પ્રાર્થના કરું, એમ ન કેમ કે આ કરો કે આવી રીતના કરો. இவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கும் போது நான் ஜெபிக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஹல்லேலூயா பிரியமான இருதயம், உங்களுக்கு பயப்படுகிற இருதயத்தை இவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. When I pray for them, I pray that give them a heart that fears you. અને એમ કે હું જ્યારે પ્રાર્થના કરું ત્યારે હું એવી રીતના પ્રાર્થના કરું કે એ લોકોને એવું હૃદય આપો કે એ લોકો ડર રાખે. அதே மாதிரி அப்படி திரும்பினாங்கன்னா ஆண்டவர் விடுவார். இங்க உண்டு. And if they turn like that, then God will give them one on their cheeks. અને અગર એ લોકો એક બાજુ ઉપર ફરહે તો એમ કે એ લોકોના ગાલ ઉપર પ્રભુ એક મારે. இங்கால திரும்பினாங்கன்னா இந்த காதுல ஒன்று விழும். And if they turn this way, then they will receive one on this side. અને એ લોકો આ બાજુ ફરહે તો આ ગાલ ઉપર એ લોકોને થપ્પાડ પડશે. அவங்க சரியான ட்ரிக் என்னிடத்துல வந்து கேட்பாங்க, என்ன பிரேயர் பண்ணுறீங்க? They are very tricky. They will ask, what did you pray? અને એ લોકો બહુ એમ કે એવી રીતના છે કે ક્યારે તે પ્રાર્થના કરી. அப்ப எனக்கு விளங்கிறேன், ஓகே ஏசப்பா நல்லது தான் செய்திருக்கிறாரு. Then I know God did a good thing. અને એમ કે પછી મને ખબર પડે કે પ્રભુ છે એ સારું કરે છે. ஹல்லேலூயா. என்னடா அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். That's a blessing for them. અને એ જ આશીર્વાદ એ લોકો માટે છે. ஆமென். யாக்கோபின் புத்தகத்துக்கு வாங்க. Let's go back to James. યાકૂબના પત્રમાં જાય પાછા. கடைசி வசனங்களை வாசிச்சு முடிப்போம். 11ஆம் வசனம். We're going to finish it with verse 11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால்
நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. நாங்க பெரியவங்க என்னவா ஆண்டவருடைய ஆமென் வாசிங்க நியாய பிரமாணத்தையே நாங்க என்ன செய்யறோமா? குற்றப்படுத்துறோமா? அதை நியாயம் தீர்க்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை எப்பொழுது? Thank you, Vilas. When we speak evil of a brother, we are not only judging the brother, we're judging the law. અને એમ કે જ્યારે આપણે એકબીજા ઉપર એમ કે દોષ લગાવીએ છીએ ત્યારે આપણે ખાલી એમ કે એ વસ્તુ ઉપર ન્યાય નથી કરતા, પણ આપણે જે એમ કે બધી બનાવેલા રિવાજ છે એમાંય આપણે ન્યાય કરીએ છીએ. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறார்? How many of you are carefully listening to God's word? કેટલા જણા તમે ધ્યાનથી પ્રભુના વચન છે એને સાંભળો છો? ஆமென் சொல்லாதீங்க. ஏனென்றா நீங்க இன்னும் குறை பேசுறீங்க. You are still judging તમે હજી પણ ન્યાય કરો છો. யார? சகோதரர்களை, your brothers. તમારા ભાઈનો. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை ஆமென் அவரிடத்திலே நாங்க சேர வேணும்னா அவருடைய வார்த்தையை கவனிச்சு அதன்படி செய்கிறவர்களாய் மாற வேணும். If we want to draw closer to him, we have to keep his words. અગર આપણે પ્રભુની નજીક જવું હોય તો આપણે એના વચનને પકડી રાખવાના છે. என்னதான் எப்படி வந்தாலும் குறை பேசாதீங்க. இந்த வசனம் சொல்லுது நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துறவனா நானும் நீங்களும் மாறக்கூடாது. Whatever is, don't judge your brother because we shouldn't be judges. અને એમ કે ગમે એ થાય તમારા ભાઈનો એમ કે ન્યાય કરવાનો નહીં, કેમ કે આપણે ન્યાય નથી કોઈનો કરવાનો. அல்லேலூயா. மற்றவங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். Let's pray for others. અને એમ કે બીજા માટે પ્રાર્થના કરો. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம், அதன்படி வாழுவோம். Let's watch closely to God's word and let's do it accordingly. અને એમ કે વચનને એમ કે નજીક આવો અને વચન દ્વારા કામ કરો. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கவனிக்கும்படியாக தீர்மானிப்போமானால் If we decide to watch carefully, to be careful about God's word, અગર આપણે એમ કે એવું એમ કે વિચારીએ કે એમ કે પ્રભુના વચનને ધ્યાનથી સાંભળીએ, વચનમાં રહીએ તો கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியத்தை தொடங்குவார். God will start great things in your life. તો પ્રભુ તમારા જીવનમાં એમ કે મહાન કાર્ય કરવાની શરૂઆત કરશે. அல்லேலூயா. என்னுடைய வாயை நான் மூடுறது எனக்கு நல்லது. அல்லேலூயா. To close my mouth is a good thing. અને મારા મોઢાને બંધ કરી દેમ તો એ સારું કહેવાશે. ஒப்பு கொடுக்க போற ஆண்டவரே நான் ஆமென் வார்த்தையை கவனிக்கிறவனா நான் மாறணும், நியாயம் தீர்க்கிறவனாய் அல்ல. Let's surrender and say, God, I want to be careful about your word, not to judge your word. અને એમ કે ખુદને એમ કે અર્પણ કરી દેવું કે પ્રભુ હું શબ્દ બોલવામાં એમ કે ધ્યાન રાખું, હું ન્યાય ન કરું. உங்களுடைய வார்த்தை நான் ஒப்சர்வ் பண்ணுறவனாய் என்னை மாற்றுங்க, ஜட்ஜ் பண்ணுறவனாக அல்ல. Make me observe your word, not judge your word. અને એમ કે મને તમારા વચનમાં લાવો પણ વચનનો ન્યાય ન કરું. நான் தேவனிடத்திலே சேருகிறவனாய் முதலாவது நான் மாற வேணும் ஆண்டவரே. I need to change to draw closer to you, Father. અને એમ કે મારે બદલાવું છે કે હું તમારી નજીક આવી શકું. முதலாவது என்னுடைய வாழ்க்கை உம்மோடு சேர்ந்திருக்கவன் நான் உமக்கு கீழ்ப்படுகிறவனாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி First of all, my life has to change and I have to obey you. પહેલા તો મારા જીવનને બદલાવો અને હું એમ કે તમને ઓબેય થઈ જામ. ஆமென். என்னையும் உங்களையும் பிரிக்கிற காரியங்களை என்னை விட்டு நீக்கி போடுங்க. What is separating from me from you, take that away. જે વસ્તુ એમ કે તમને અને મને અલગ કરે છે નજીક આવવાથી એને દૂર કરી નાખો. அவரிடத்திலே நான் சேரும் பொழுது அவர் என்னிடத்திலே சேருகிறாராம். When I draw closer to him, he draws closer to me. જ્યારે હું એની નજીક જઈશ ત્યારે એ મારી નજીક આવશે. ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருந்தா போதும். It's enough if he is with me. என் குடும்பத்தில் அவர் இருந்தா போதும். It's enough if he is close to me. અને ઈ કાફી છે કે ઈ મારી નજીક આવે તે માણસ. தேவையில்லாத கவலை எல்லாம் தூக்கி போடுங்க. Put away all unnecessary worries. નકામી જે એમ કે ચિંતા છે ને કાઢી નાખો. எல் ஷடாய் தேவனோடு கூட வாழ பழகுவோம். Let's start to live with El Shaddai. અને એમ કે જીવન જીવવાની શરૂઆત એલ સદાયથી કરો. எல் ஷடாய் என்னோடு கூட இருந்தா போதும். It's enough if El Shaddai is with you. અને એમ કે ખાલી ઈ પૂરતું છે એલ સદાય અરે રહેવા માટે. என்னை காண்கிற கண்கள் ஆச்சரியப்படும். That the eyes will be amazed. અને એમ કે ઈ આંખ છે ઈ રીતના છે. ஜெபம் பண்ணுவோம். Let's stand and திருவிருந்து pray. இருக்கிறது. ஹல்லேலூயா. We have the Holy Communion today. ஆண்டவரே உங்களோடு வாழணும். Lord, ஆமென். I want to live with you. உங்களுடைய பங்குல ஆமென் உங்களுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் நான் பங்குள்ளவளா இன்றைக்கு ஆமென்
நான் இருக்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோம். Thank you that I can be part of the Holy Communion of your blood. અને એમ કે ધન્યવાદ કરીએ સા પ્રભુ ભોજનમાં અમને ભાગ મળ્યો விசுவாசத்தோடு તેમાં. வந்திடுங்க. ஆண்டவர் இரக்கமுள்ளவர், என்னுடைய பாவங்களை அவர் கழுவுகிறவர், என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட எனக்காக மரித்த இயேசுவின் சரீரமும் இரத்தமும் என் பாவங்களை சுமந்த ஆமென் அவருடைய சரீரமும் இரத்தமும் என்று சொல்லி வந்து பங்கு கொள்ளுங்க. Let's take it with faith that it's his blood and his body that was given for me to save me from my sins. અને એમ કે એવો વિશ્વાસ કરો કે એનું શરીરને செவி રક્ત આપણને கொடுப்போம். உண்மையாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கவனமாய் ஆமென் கவனித்து வாழுவோம். Let's carefully listen to his word and live accordingly. અને ધ્યાનથી એના વચનને